எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிபுல்ஸ். இந்த சேனலில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் வெறும் கலை நோக்கத்திற்காக மட்டுமே. நாங்கள் இங்கே யாரையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரைக்கவில்லை. நம்ம நேற்று லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். நேற்று என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் புலிஷ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட இந்த எல்லோ கலர் லைன் 24,287க்கு மேலேயும், பிளாக் லைன் 24,297க்கு மேலே இருந்ததுன்னா நம்மளோட ஹை 24,357 வரைக்கும் போகும். அங்கேருந்து கன்சல்டேட் ஆகிட்டு திரும்ப மேலே போனால் 24,388, திரும்ப இங்கே கன்சல்டேட் 24,438 போகும். அதே மீறி போனிச்சு அப்படின்னா 24,494க்கு மேலே போகாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுவே கீழே இறங்கணும்னு என்ன சொல்லியிருந்தோம், நம்மளோட பிளாக் லைன் 24,294 கீழேயும், க்ளோசிங் 24,287 கீழே இருந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த S1 24,238 லோ 24,226 கொஞ்சம் கன்சல்ட் ஆகிட்டு அங்கேருந்து இறங்கினாங்க அப்படின்னா 24,188 இறங்குவாங்க. இங்கே கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு இறங்கினா 24,168க்கு கீழே இறங்காதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? நீங்கள் என்ன நடந்துக்குவோம், 24,168 இருந்துட்டாங்க. அந்த CAS க்ளோஸில் வந்து 24,154 க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசன்ஸு, பிவோட்டு அப்படி இல்லைனா சில இண்டிகேட்டர்ஸ் பார்ப்பீங்க. அதோட உங்களுக்கு இது பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அக்யூரேஸாக உங்களுக்கு லெவல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி ரேஞ்சு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு தெரிஞ்சிருச்சு. ரேஞ்ச் வந்து இதுக்கு மேலே போகாது, 24,250 to 300க்கு மேலே போகாது, இறங்கினா 24,168 கீழே வராது, அதாவது 150 அந்த ரேஞ்சு கீழே வராதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சைட்வேஸ் நாங்கள் ட்ரேடு எடுக்கல. ஓகேங்களா? ட்ரேடுங்கிறது ஒரு தொழில். ட்ரேடை கற்றுக்கிட்டு பண்ணுங்க. அதுவும் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாகவும் பொறுமையாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட வேண்டிய விஷயம் ஆப்ஷன்ஸு. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் 19 ஆகஸ்ட் 19 புதன்கிழமைக்கான லெவல்ஸை பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட க்ளோஸ் லோ ரெண்டுமே இன்னைக்கு ஒன்றே தான். 24,154ங்கிறது தான் இன்னையோட க்ளோஸும் சரி லோவும் சரி. இதுக்கு மேலேயும் நம்மளோட R1 24,205க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 24,271 இன்னையோட ஐ வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகணும்னா நம்மளோட பிளாக் லைன் 24,294 கிட்ட போயிட்டு 294 to 305 R3யும் நம்மளோட பிளாக் லைன் இங்கே இருக்கனால இங்கே கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போனால் 24,332 வரைக்கும் போக வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதிகபட்சம் மேலே ஏறினாங்க அப்படின்னா 24,463க்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. சரிங்களா? கன்ஃபார்ம் போகாதுன்னு சொல்லலை, போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம S1 கிட்ட நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 24,105 கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன் ஆகிட்டு 24,55 அப்புறம் 24,68ங்கிற இந்த ரெண்டு லெவல்கிட்ட கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு இங்கேருந்து இறங்கினா நம்மளோட S3 24,005 கிட்ட வரும். அங்கேருந்து சடன்னு விட்டான் அப்படின்னா 23,937 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே வந்துட்டு இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிறதா வாய்ப்பு அதிகம். இறங்குனா அதிகபட்சம் 23,900 கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. இது வந்து இன்னைக்கு முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு நம்ம சொல்றோம். நாளைக்கு ஓப்பன் ஆன உடனே ஒரு லெவல்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம மார்க்கெட் அக்யூரேஸா இங்கே போகுமா போகாதா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ப்ரீமியம் டிகே தான் பண்ணாங்க. இன்னைக்கு ட்ரேட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்து உங்கள் கையில் இருந்திருக்கும். ஓகேங்களா? உங்கள் கேபிட்டல் கையில் இருந்தாவே நாளைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ட்ரேட் ரெகுலராக எடுத்தே ஆகணுங்கிற அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளே ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடுங்கிறது ஒரு தொழில். நம்ம இன்ட்ராடே தேவையானது என்னவோ அதை கற்றுக்கிட்டு நமக்கு எத்தனை பாயிண்ட் வேணுமோ அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். டெய்லியும் ட்ரேடு கிடைச்சா எடுங்க, தப்பு கிடையாது. ட்ரேடு கிடைக்கலன்னா எடுக்காதீங்க, விட்டுருங்க. கேபிட்டல் பாதுகாப்பாக இருக்கா, நாளைக்கான நமக்கு என்ட்ரி கிடைக்கும், அப்போ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடுங்கிறது ஒரு தொழிலுங்கிறது மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?